ஏமா மணி எத்தனைன்னு பார்த்து சொல்லு. பேரவைத் தலைவர் காலை 9:30. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மயிர் நீப்பின் வாளா கவரிமான் அன்னார் உயிர் நிற்பர் மானம் பெரிது. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? வன்முறை பேச்சாக இருந்தாலும் ஆபாசமான பேச்சாக இருந்தாலும் முதல்ல வீட்டில் இருக்க உங்க மனைவிமாரிடமும் குழந்தைகளிடமும் உங்க வீட்டு பெண்களிடம் கேளுங்க. இது என்னமா இந்த பேச்சு சரியா என்றால் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. விவசாயிகளுடைய தொடர் கோரிக்கை டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிச்சு அதற்கான உரிய நிவாரணங்களை அவங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. எனவே அதையும் இந்த அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அப்புறம் இந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். முன்னாடி கேட்டுக்குள்ளவாடா. கேட்டுக்குள்ளையா? அண்ணே கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடுறாங்கன்னு. இன்னொன்று திரும்பி கேட்பதுதான், கர்நாடகாவில் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முன்னாள் முதலமைச்சர்லாம் வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த தாவேக அரசு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன உங்களுக்கு பயம், என்ன உங்களுக்கு தயக்கம் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றின்னு இருப்பான் போல. எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கான விளக்கத்தை இங்க பதிவு செய்யணும். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. கர்நாடக அரசு மேகதாது கண்ணை கட்டுவதற்கான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திமுக ஆட்சியில் மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு தயார் செய்த நிலையில் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவை உச்ச நீதிமன்றம் 3 முறை தள்ளுபடி செய்ததுக்கான விளக்கத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இங்கு விளக்க வேண்டும். அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. பெரிய தலைவர்களே, ஆதாரம் கேட்கிறாங்க. எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான், ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் சாரா ஆலையை நடத்துகிறாரா இல்லையா? என்ன பண்ண போற? இருடா, ஏன்டா பதற? அப்ப சாராய ஆலையை நடத்தி கொண்டு டாஸ்மாக் நிறுவனம் மூலம் ஆர்டர் யார் வாங்கினது? எல்லாமே இவர்தானா? திமுகவே அரசு. திமுக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க. திமுகவுடைய பொருளாளர் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க. திமுகவுடைய ஐடி மினிஸ்டர் இருக்கிறவர் சாராய மினிஸ்டர் நடத்துறாங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணியாச்சு போ. மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். ஆரம்பிச்சுட்டாங்க, பதில் சொல்லுங்க. என்ன கணப்பை நினைச்சியா? தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. என்ன 2 பேருமே பேசாம இருக்கீங்க? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்ட் வாங்கினாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்ட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அம்மன் கோவில் வாசலிலே பொங்கலும் வைப்போம், ஆடி மாதம் வருகையிலே கூழும் படைப்போம். அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க, உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. அப்ப நிஜமாவே
அன்ஃபிட் தத்திகள்லாம் வச்சுக்கிட்டு சும்மா வாரிசுக்காக நீங்கள் கட்சி நடத்த பார்த்தீங்கன்னா ஏதோ திறமைசாலிகள் உள்ள கட்சி உங்களை உதச்சிட்டு போயிடும். இப்போ பில்லு வாங்குறதுக்கு ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போய் பாருங்க. நீர்வளத்துறையிலே 3% கொடுத்தா தான் பில்லுன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு ஆதாரத்துடன் சொல்லணும். அது பழைய காலம். அது இந்த காலத்துல ₹1 நாங்க வாங்கணும்னா இந்த இடத்துல நாங்க எங்களை உட்கார வைக்க மாட்டார் எங்களுடைய முதலமைச்சர். அதனால ஆதாரத்துடன் அவர் சொல்லணும்ன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். முட்டிக்கு முட்டி பேத்துறேன் தெரியுமா? நீங்க வாயால பேசுறதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் நீங்க உங்களுடைய காலத்துல நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம். நீங்க நிரூபிக்க வேண்டியதானே. எதுவுமே இல்லாம நீங்க மட்டும் பேசணும்னா அது எப்படி? அடுத்து சோசியல் மீடியாவில் வர்றதை பத்தின்னு சொன்னாங்க. அந்த சோசியல் மீடியாவில் பொய்யா போட்டு தானேங்க நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம், நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க. அவைக்குள் நீக்கப்படுகிறது. சோசியல் மீடியாவில் வந்தனால தான் இப்படி வந்தேன்னு சொன்னேன். சோசியல் மீடியாவை எல்லாமே கையில் வச்சிருந்தனால தான் நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் இங்க இருக்கிறேன். நிதிநிலை அறிக்கையில தான் நீங்க சொல்லியிருக்கீங்க, மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொட விடமாட்டோம். இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம். ஐயா, சனிக்கிழமை அன்னைக்கு பனையூர்ல நடக்கிற அந்த வாரச்சந்தையில போய் பாத்தீங்கன்னா இதுக்கு என்னென்னாலும் தொட்டவங்களோ அவங்க தாங்க வந்துகிட்டு இருக்காங்க. உறுப்பினர் இங்கே பேசுகிற போது ஒன்றை சொன்னார். அவர் சொல்லுகிற போது பனையூரை பற்றி சொன்னார். நீங்களும் அங்கே இருந்து நான் இங்கே மாறி இருக்கிறேன் என்பது நாடறியும். மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் இதய துடிப்புகளே. இதெல்லாம் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அங்க இருக்கிற பழைய செருப்பால அடிச்சிருப்பாங்க. நான் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு கிளம்பலான கிராமத்துல இருந்து கிளம்புறேன். எனக்கு 3 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு பேர் தாமரை, இன்னொரு பொண்ணு பேர் மகன்யா, இன்னொரு பொண்ணு பேர் ஆராதனா. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? என் பொண்ணு சொல்றா, அப்பா விஜய் அங்கிள் பாவம்பா, விஜய் அங்கிள் பாவம்பா, அவருக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ ஏதாவது ஏடா கூடமா பேச கேள்வி கேட்காதப்பா என்று என் மகள்கள் சொல்கின்றார்கள். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நகைச்சுவையாக அவர் பேசியதாக மூத்த உறுப்பினர் சுட்டி காண்பித்தார். அப்ப நகைச்சுவையாக ஒரு பதிலை மட்டும் சொல்ல உங்கள் மூலமாக, அந்த அன்பு செல்வத்திற்கு, அந்த அன்பு குழந்தைக்கு சொல்லுங்கள், ஆமாம் இந்த முதல்வருக்கு ஒன்றும் தெரியாது, ஊழல் செய்ய தெரியாது, ஏமாத்த தெரியாது, ஊரே ஏமாற்றி உலகில் போட தெரியாது என்பதை சொல்லும்படி நகைச்சுவையாக உங்கள் மூலமாக தெரியப்படுத்து. என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? அவரை போன்று ஒரு பண்பாளராக இருக்க வேண்டும் தான் நான் நினைத்தேன். சில நேரங்கள்ல தூத்துக்குடி மண்ணுக்கே இருக்கக்கூடிய வேகம், கொலை வாலினை கெடுதா கொடியோர் செயல் அறவே, கொலை வானிலை கெடுதா, நம்ம மட்டும் கொலைவாளினை இருக்குன்னு சொல்லி நீ உள்ள பிடிச்சு போட்டுறாங்க, கொஞ்சம் பாத்துக்கங்க. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு. நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு தாவேக ஆட்சியால நல்லது செய்ய முடியாது. அவர்களுடைய இவங்க 5 வருஷம் நல்லது பண்ணதால் தாங்க இவங்க தலைவர் எம்எல்ஏ இல்லாம ஊட்ட உட்கார வச்சிருக்காங்க. ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து மிகப்பெரும் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து மிகப்பெரும் ஆர்ப்பாட்டம். பையன் சார் இந்த பால்சாமி.